அப்படி இருக்கும் பொழுது பெண்ணாக பிறந்து விட்டால் மட்டும் கூடாது, பெண்ணாக பிறந்து விட்டால் ஐயோ இவளா பெண், அப்படி இல்லாமல் இவளல்லவா பெண் என்று பெயர் எடுக்க வேண்டும். ஆனாலும் நான் யார், இது எந்த இடம், இதுதான் அயோத்தி நாடு. இந்த அயோத்தி நாட்டை ஆளக்கூடிய இவனே மன்னனின் மகளாக மலர்விழி பெயர் படித்து திரும்ப வாழ்ந்து வருகிறேன். ஆனாலும் அன்று என்னுடைய தந்தையை சந்தித்து வணங்குவது வழக்கம். என்னுடைய தந்தையை சந்திக்க வேண்டும். அப்பா அன்பார்ந்த நாடக கலா ரசிகர்களே, இந்த அழகான வேளையிலே நமது தெல்லார் மத்திய ஒன்றியம் இளைஞர் அணி துணை அமைப்பாளர், நமது தெல்லார் மத்திய ஒன்றியம் இளைஞர் அணி துணை அமைப்பாளர் அன்பு உள்ளம் கொண்ட MS பாண்டியராஜன் என்று சொல்லக்கூடிய அருமை உள்ளம், இதோ நாட்டியம் ஆடக்கூடிய அருமை தம்பி பிரவீனை பாராட்டி ரூபாய் 200 வாரி வழங்கியிருக்கிறார். ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி, வணக்கம். இதோ நாடகம். அம்மா மலர்விழி, கோயிலும் இல்லை, தந்தை தோல்விக்க மந்திரம் இல்லை. கோயிலும் இல்லை, தந்தை தோல்விக்க மந்திரம் இல்லை. கோயிலும் இல்லை, தந்தை தோல்விக்க மந்திரம் இல்லை.
என்ன பாத்துக்கிறேன் தேங்காய் முடியுதா பாருங்கப்பா. என்னுடைய மகன் என்ன நினைக்க மகனை விட மென்மையானவர் கடுமையான வார்த்தை உரைத்தால் இந்த நாட்டுக்கேற்ற மக்கள் மக்கள் மக்களுக்கேற்ற மன்னர் மன்னருக்கேற்ற மகள் அல்லவா மகளுக்கேற்ற காவலன் நான் அல்லவா உண்மை அப்பா நீங்கள்லாம் இல்லை என்றால் என் மகள் வளர்ந்து ஆராய்க்க முடியுமா உண்மை உண்மை தென்கிழக்கு ஆளாக வந்ததை வளர்த்தது நீங்கள் தானே உண்மைதான் அவரோடு சந்தோஷமாக ஆடி பாடி அவரை மகிழ்ச்சி ஊட்டியது நீங்கள் அல்லவா ஐயா உனது அன்பு மகள் மலர்வழி எதற்காக அழைத்தேன் தெரியுமா எதற்காக வேற எடுத்தீங்க ஆமாண்டா ஆண் மகனாக இருந்தா அந்த வேலை செய்திருக்கலாம் வர வைத்த காரணம் வர வைத்த காரணம் என்ன தெரியுமா ஆண் மகனாக பிறந்திருந்தால் இந்நாட்டை முடிசூட்டி அழகு பார்த்திருப்பேன் உண்மைங்க ஆனால் லட்சுமியாக லட்சுமி கடாட்சமாக எனக்கு மகளாக வந்து பிறந்திருக்கிறார் மலர்வழி அதனால் தான் அவளுக்கு மலர் விழி என்று பெயர் வைத்தோம் மகனே மலர்விழி அப்பா, வளர்ந்து ஆளாகிவிட்டாய் அம்மா நீதானே. தாய் தந்தனுடைய கடமை கொண்டிருக்கிறது அப்படியா? எதிர்காலத்திலே உனக்கு வாழ்க்கை அமர்ந்து உழைக்க வேண்டும் என்று என்ன எனக்கு வந்து அப்படி என்றால் உன்னுடைய அழகான ஒரு மாப்பிள்ளையை பார்த்து உனக்கு திருமணம் செய்து வைத்து கண்குளிர பார்க்க வேண்டும் என்ற சரியாக ஆசையம் அப்பா, திருமணமா? ஆமா. திருமணம் எனக்கு என்னன்னே தெரியாதுப்பா. திருமணம் என்னன்னு விளக்கமா சொல்லுப்பா அடி திருநம் போகுது ஏய், 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 யாரு திருட திறமசாலிங்க அப்படி சொல்ல அங்கங்க கல்யாணம் அலைஞ்சு நடக்கிறாங்க இந்த காலத்துல கல்யாணம் திருமணம்னா தெரியல தெரியாதுடா. திருமணம் எனக்கு என்னன்னே தெரியாது. இந்த பெருசு இருக்கும் டேய், விளக்கமா சொல்லுப்பா அப்படின்னா சாப்பிடுற பொருளாடா. எனக்கு வேணும்டா, எனக்கு நீ வேணும். வாழ்வ என் பொண்ணு ஏற்கனவே அறியுது மூணே நாள் அரைச்சிட்டு வீட்டுக்கு வந்து இந்த பேச்சு கருமாதி இருக்கு. திருமணம் பயப்படாதம்மா அப்படியா? திருமணம் என்பது 1000 காலத்து மயில் டேய், மயிரா, டேய். தம்பி அப்பேற்பட்ட மயில் ஏற்று போய் மயில சேர்த்துட்டேடா பாவி இருமணம் அப்படிதான் இருக்கும். இருமணமும் அது நீட்டா இருக்குமா, குண்டா இருக்குமா, கொல்லியா இருக்குமா, சப்பியா இருக்கும், இல்ல உன்ன மாதிரி பப்ளி மாஸ் மாதிரி இருக்குமா? என்னடா? அம்மா இல்லாத பொண்ணு ஆமா. அம்மா இருந்தா இதுதான். அப்பா அம்மா என்ன செய்யறாங்கன்னு எட்டி எட்டி பாத்துருக்கேன் பக்கத்து வீட்டுல எல்லாம் எட்டி பார்க்கத்தானே எனக்கு தெரியாதே. திருமணம் திருமணம் என்பது கஷ்டப்படுற மாதிரி ஒண்ணு இல்லம்மா ஈஸியா இருக்குமா? சீக்கிரம் சொல்லுடா. முதல்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் என்ன சொல்ற? அப்ப அது ஈஸியா போடும் தப்பா நினைக்காத அப்படியா? திருமணம் என்பது என்பது நின்னுகிறேன்னா ஆமா. இதுக்கு பேர் தான் திருமணம் அப்புறமா மாப்பிள்ளை இப்படியா? இப்படி இல்லடா, இதுதான் திருமணமா? பாருங்க தெரியாத பொண்ணு பத்தி வச்சுக்கலாம் பாரு பொண்ணு டேய், தெரியாத குழந்தை கேட்டா தெரிஞ்சு விளக்கமா சொல்லணும் வா. என் வாழ்நாள கேள்விப்படாதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் இரு மனமும் ஒரு மனமாக சேருவதுதான் திருமணம் அப்படியா? தெரியா சத்தியமா தெரியல சத்தியமா தெரியாது. காலையில வெள்ளிமேடு பேட்டைக்கு போ ஏன்? ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் எடுத்துக்காட்ட எங்கடா? எடுத்துக்காட்டுப்பா ஐயோ, என்னப்பா அவன் சொல்றான்? சொல்றது கேளம்மா அப்படியா? சரி, பண்ணு. உதாரணம் உதாரணமா? எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள். எடுத்துக்காட்டு வெள்ளிமேடு பேட்டைக்கு போ 9 மணிக்கு செருப்பு கடை திறப்பாங்க அப்படியா? செருப்புக்கும் கல்யாணத்துக்கு தான் ரொம்ப கடைசினே என்னடா சொல்ற? உண்மையாவா? சீக்கிரம்டா. 5 நடக்கிற நான் என்ன பண்ண போறேன் அம்மா உன் காலுக்கு ஏத்த செருப்பு கடைக்காரன் எடுத்து போடுவான் எடுத்து போடுவா. அந்த எத்தினா நம்புற எனக்கு எட்டுடா. இதோங்கமா எட்டுக்கு போட்டு இல்லையா 8 இந்த 5 6 கிடையாது 8 1 8 இந்த 5 6 வாடாவா பெருசா என் சைஸ். யாரு எப்படி இருக்கிறதோ அது ஏற்று வர தண்டா சைத்து கேட்பாங்க 6 7 என் மகளுக்கு 8 நம்பரு 1 9 தானே என்னடா பேசுறேன்? செருப்பு சைஸுங்க யாரை எதுல சேர்க்கணுமே தெரியல அவளை 8 சேர்க்கணும் என்ன 9 சேர்க்கிறேன் மாத்தி சேர்த்து என்னடா? என் மகள் 9 எடுத்துறான் எஸ்சி சரியான பூனை காசுல கொப்பேன் நாட்டு மன்னன் அப்படி பேசாதடா. ஒரிஜினல் மண் அடிக்கிறேன் சொல்லு சொல்லு நல்லா சொல்லு சொல்றேன் ஐயா புது செருப்பு புது செருப்பா? உன் காலுக்கு கடைக்காரி எடுத்து போட்ட உடனே செருப்பை முதல்ல போடுவேன் எப்படி இருக்கும்
டைட்டா. இன்னும் டைட்டா சொல்லணும். இன்னும் எப்படிதான்? புது செருப்பு முதல்ல போட சொல்ல சும்மா டைட்டா இருக்கும். இவ்வளோ டைட்டாவா? ஆனா புது செருப்பு டைட்டா இருக்கும். அப்படியே போவாதடா. 4 முறை போட்டு எடுத்துட்டா லூசா இருக்கும். அதே தான் கல்யாணமும். என்ன சொல்றேன்? முதல்ல போட சொல்ல டைட்டா தான் என்னது? செருப்பு. தெரியுமா சொல்லமா சொல்லக்கூடாதுடா. தவறா நிக்க மாட்டாங்களா? இல்லன்னா கம்பெனில லீவ் எப்பனாக்குதா தெரியலடா. நைட்டு 12 மணிக்கு என் வீட்டுக்கு வா. வீட்டுக்கு வந்தா ஆமா சொல்லிட்டா. ஆபீஸ் சொன்னீங்க என்ன தருவ சாக்லேட்டா? இல்ல சரிடா. ஐயோ 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 எத்தனை பண்ண அடிச்சிட்டு வந்துட்டியா? அதெல்லாம் இல்ல. என்னடா? கல்யாணத்துக்குன்னு நான் ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கிறேன். உண்மையவா? நைட்டு 12 மணிக்கு தான். பகல்லாம் எடுக்க கூடாது. பயமா இருக்குமே. கல்யாணத்தை சொல்லி தரத்துக்கு வீட்டுல ஒரு பாம்பு வளர்த்து வச்சுக்கிறேன். பயமா இருக்கா? பாம்பு பணம் எடுப்போம். பாம்பு எங்க இருக்குது? எங்க இருக்குடா? அது புத்துல இருக்குது. புத்து எங்க இருக்குது? தெரியாது. அது பாம்புக்கு தான் தெரியும். பாம்பு எங்க இருக்குது? எங்க இருக்குது? எப்படி அப்படி பார்த்தா சொன்ன புத்துல இருக்குது. புத்து எங்க இருக்குது? அது பாம்புக்கு தான் தெரியும். பாம்புடா. பாம்பு எங்க இருக்குது? புத்துல இருக்குது. இருக்குடா. ஒண்ணு உன் வண்டியை ஓடிக்கணும், ஒண்ணு என்ன இல்ல நான் வண்டியை ஓடிச்சுக்கணும் உள்ள போயிடும். ஸ்பெஷல் கிளாஸ் கேட்க மாட்டேன். அறிவு கவனுக்கு எந்த கிளாஸ் என்ன பாம்பு புத்து இருக்குதுன்னு சொல்றேன். புத்து இருக்கிற பாம்புக்கு புத்து இருக்கிறது தெரியாதா? எப்போ படம் நடக்கும்? அதை சொல்லு. நைட்டு 12 மணிக்கு ஊரே அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கும். அந்த பாம்பு மட்டும் புத்தை தேடிக்கொண்டு எனக்கு முன்னாடி உள்ள ஒரு பாம்பு போட்டு வாடா. என்ன பண்ண? என்ன பண்ண? அடிக்கலையா? ஆமா தாடி கொடுக்கும். சின்ன வயசுல எப்படிலாம் வளர்த்த என்ன அடிக்கிறே? நீ நானும் அப்பா அம்மா விளையாட்டுலாம் விளையாடுறேன். அப்பா கூட விளையாடுனாரு. பையன் எப்படி பேசுறான்? எனக்கு பயமா இருக்குப்பா. எனக்கு பயமா ஆமா எனக்கு பாம்புனாலே பயப்பா. நீ பார்க்காத பாம்புகளா? மகனே, நீ கோவில்ல தான் இருக்கிறியா இல்ல குடியேறி வெளியே வந்திருக்கியா? நீ கருவறையிலிருந்து வெளியே வர்றதுதான் இந்த விழாவே. அப்பா நீ சொன்ன விளக்கம் யாருக்கு புரிஞ்சதோ இல்லையோ எனக்கு புரிஞ்சது. நீ பயப்பேச்சே இல்லை. மகனே வளர்விழி, அப்பா உனக்கு திருமணம் நடக்கப்படுது. திருமணம் என்னவென்று உனக்கு நன்றாக தெரியும். உன் விருப்பம் என்னம்பா? அப்பா இங்க பாருங்க, திருமணமா நானும் வச்சிருந்தேன் பெண்களவா. அப்படியே நான் திருமணம் செய்து கொண்டு என் மாமனோட போயிட்டா யாருப்பா பாத்துக்கிறது? அதனால இப்போதே ஒரு திருமணம் வேண்டாம். ஆனாலும் நான் திருமணம் பின்பு செய்து கொள்றேன்ப்பா. இப்பொழுது நான் மலர் வந்து செல்ல போறேன். ஆமா தனியா போவதுப்பா. ஆதி பெண்களோடு சென்று ஆடி பாடி விட்டு உனக்கு இதோ முற்று அடைந்த ஐயோ ஐயோ ஐயா, நாட்டு இளவரசி மலர்விழி என்ன நம்பி அனுப்புங்க. கண்டிப்பாக குழந்தைய 10 மாசத்துல முன்னுக்கு கொண்டு வந்துடுறேன். வாழ்க்கையில என்னால முடியலன்னா கூட மகிழ்ந்தார கூட்டாங்க. ஏன் அதுக்கு பேர் பண்ணுவா? 2 கிட்ட வச்சு அடிக்கிறாரு, 1 படுக்க வச்சு அடிக்கிறாரு. நாலு அடிக்கிற ஒரு சென்னை என் மகளை நந்தவள் அடுத்த சென்னை ஆடி பாடி விட்டு தாத்தா தாத்தா, தாத்தா போய்வாப்பா போய்வாங்க தாத்தா தாத்தா, தாத்தா தாத்தா தான். தாத்தா ஏய் தாத்தா ஏய் உள்ள வாடா தாத்தா, தாத்தா. உள்ள வா உனக்கு வைக்கிறேன். அம்மா இங்க வாயா. அப்பா எழுதையா அது மாதிரி பேசுறீங்க.
மூக்கு இதே மூக்கு இதே வாய் இதே நீங்க அந்த வாயில போடுறேன் தெரியுமா 2 லட்சம் சும்மாவா உங்க முகம் துடைக்கிற துணி கஞ்சியும் வேன்ல காய வச்சிருந்தீங்களா அப்ப பார்த்தலாம் அழுது கட்டவனே நான் வரும்போது எவ்வளவு அழகா சுடிதார் போட்டு வந்தவன் ஞாபகம் இல்லை. தோழி பெண்களுடன் ஆமா அழகான மலர் வன சோலை புறப்படலாமா? எப்படி போகலாம் சரிம்மா, அடுத்த மன்றத்துல சொல்றேன் ஓடிமா அப்படியே பார்த்தாலும் ஒருவருக்கு ஒருவராக பேசவே கூடாது. எதற்காக? ஏன்னா ஏன்னா இலவசமா இருக்காங்களே, ஆமா
இளவரசப்பா சந்தோஷமாக அரண்மனையில் இருக்கின்றார்கள். எடுத்து பார்த்தாங்களா? ஒரு வார்த்தை கேட்டாங்களா? அப்படின்னா இன்னைக்கு வந்தா யாருமே பேசக்கூடாது சரியா? நீ பேசக்கூடாது. நான் ஐஸ் பாய் கொண்டு வந்து பேசுறியா? நானா? பாரிசாதம் சித்தப்பா பேச மாட்டேன்னு சொல்லு அவன்கிட்ட. பாரிசாதம் சித்தப்பா கஸ்தூரி அப்படின்னா யாருமே என்கிட்ட பேச மாட்டீங்க. சரி சரி, நீங்க யாரும் பேச வேணாம். நான் அரண்மனைக்கு போயிட்டு இதுக்கப்புறம் நான் எதுவும் பேச மாட்டேன். நான் போயிட்டு வரேன். அம்மா கொஞ்சம் வாக்காது நீ இருக்காங்க. தூக்கிட்டு வாடி அவளை. இன்ஸ்பெக்டர் வரைக்கும் அங்க போகாதீங்க இப்படி வாங்க. வர வர என்னம்மா என்னம்மா உங்க கதையை காரணம் என்னப்பா வயல வீடு வச்சுட்டு வர போற போய் அங்க அவளுக்கு வீங்காது. என்ன தண்ணி கொடுக்கலாம்? ஆமா எதற்காக இந்த மாதிரி அனைவரும் கோவமா இருக்கிறோம்? மலரி மலரி அம்மா கோவப்படாது. நான் தானே என்ன பண்றீங்க? வர வர உங்களுக்கு ஒரு நாட்டு இளவரசி மரியாதை அப்படியே சொன்னேன். தலைவன் இப்படி கட்டிட்டு வரதை கொஞ்சம் அம்மா ஆமா அதெல்லாம் போகட்டும். நீங்க 5 பேர் எங்கிட்டு போயிருந்தீங்க? வர வர நீ தெரிஞ்சுக்கிறது தெரியுமா? ஆமா ஆனா நீங்களா நீ தெரிஞ்சுக்கிறது கஸ்தூரி. நீங்கதான் என்னது நானா? நானா? தெரிய மாட்டேங்குது. வர இடம் தெரிய மாட்டேங்குது. எந்த நேரத்துல எங்க போறீங்க எங்க வரீங்க? எவ்வளவு அழகா என்னுடைய தந்தைக்கு எனக்காக அதே காலத்தை பேசுறோம். என்ன பண்றேன்? அம்மா இங்க வாங்க. உங்களை தான் நாங்க தேடிக்கிட்டே வரோம். ஆமா. அந்த தினமும் நாங்க எங்க சொல்றது வரைக்கும் மலர்வன சொல்லிக்கு போக வரைக்கும் உங்களை பார்த்ததுக்காக ஐவரும் வந்து என்ன பண்ற பாருடி. இங்க வாங்க. சரி அதெல்லாம் விடுங்க. அவளுக்குள்ள எதற்காக வீண் வாக்குவாதம்? அதெல்லாம் பகட்டும். ஆனாலும் என்னுடைய தந்தை எனக்காக அழகிய மலர்வனை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அதனால அந்த மலர்வனை சென்று நாம் அனைவருமே ஆடிப்படி சந்தோஷமா இருக்க வேண்டும் அல்லவா? அது மட்டும் கிடையாது. என்னடி எப்படி போகணும்? ஆடி பாடிக்கொண்டே சந்தோஷமாக போகலாமா? மலர்வனம் வந்துமே மலர் மரத்துல அழகான பூக்களை பறித்து பூப்பது நடுவில் தொடமே கிடைக்காது.
பார்த்தியா? ஏமா மலர் வனம் தான் போனேன்னு சொன்னேன். மலர் வனம் சென்று நான் தான் மறந்துட்டேன். ஆ. நீ கூட மறந்துட்ட. எனக்கு அறிவு இல்லை. அப்படியா? நான் ஒரு தோழி. நீ இளவரசி தானே? ஆமா. வெள்ளம் வெள்ளமே எந்த வெள்ளம் என்றது உன்னிடத்தில் என்னை கொடுத்தே உள்ள மதையில் எடுத்தே ஊடல் கொண்ட பெண்ணை அங்கில் தனியே நின்றது உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் என் உள்ள மதையில் எடுத்தேன் பாடி பாடி மகிழ்ந்து விட்டோம். பூப்பந்து விளையாட்டு விளையாடிட்டோம். இருந்தாலும் நம்ம ஆடி ஆட்டத்துல இவ பந்து தவறு விட்டுட்டான். அதனால ஆட்டுக்குட்டியில வைக்கிறீங்களா? நீங்க பாருடி. நானும் உங்ககிட்ட சொல்லான்னு இருந்தேன். நீங்க தவறா நினைச்சுக்கிட்டீங்களோன்னு எனக்கு ஒரு பயம். என்னடி நீங்க பாருங்க, ஆணிதினமும் அலுவலக சோலைக்கு வந்து பூப்பந்து விளையாட்டு தான் விளையாடுறோம். ஆமாண்டி. அது விளையாடி 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 அழுத்து போச்சு சலிச்சு போச்சு. போர் அடிக்குது. உனக்கு bore அடிக்குதா? ஆமா. கடுப்பா இருக்குடி. நானும் சொல்லணும்னு நினைச்சேன்டி. ஆமா, இங்க இருக்க ரோஜா மலர்களை பறித்து பூப்பந்து விளையாட்டு விளையாடிட்டோம். ஆமா கட்டை அருகாமையில குண்டுமல்லி எவ்வளவு அழகா பூத்திருக்கு. அங்கு சென்று புதுமையான விளையாட்டா விளையாடு. ஆமா. போகலாமா? ஓடி வாங்க.